குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த மாதத்தோட, அதாவது ஜூலை மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆனியோட முடிவு, ஆடியோட ஸ்டார்டிங். ஓகே, ஸோ இந்த மாத கன்ஜெக்ஷன்ஸ்ல என்னென்ன மாதிரியான திருப்பு முனைகள் வரப்போகுது, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இவங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள், தொழில் ரீதியான சில விஷயங்கள் மாற்றங்கள் இருக்க போகுது. நிறைய பேர் வந்து ஜாப், அவங்களுடைய வாழ்க்கை, காதல், கல்யாணம் யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்க போகுது, யாரெல்லாம் வந்து கொஞ்சம் காத்திருக்கணும். அதே மாதிரி உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நிலநடுக்கங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி வந்து இந்த எர்த்குவேக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு மாறதுக்குள்ள இப்ப நிறைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து விபத்துக்கள், ஒரு பிளாஸ்ட், இந்த மாதிரி வந்து நிறையவே வந்து இந்த டிசம்பருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள், அதாவது மேற்கு சார்ந்த இடங்கள், இந்த அப்ராட் சைடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அமெரிக்க தேசங்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுவிட்சர்லாந்து இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே இனிமே கொஞ்சம் நிறைய பாதிக்கப்படும். ஸோ சொல்லுவாங்க தெரியுங்களா, அணையற தீபம் வந்து பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ராகு அடுத்த லெவல், அதாவது பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வர்றதுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டகாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இப்பவே வந்து உலகளாவிய விஷயங்கள்ல இவ்வளோ தட்டுப்பாடுகள், இவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கு. ஸோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் வந்து வக்கரமாயிருக்காரு. அப்ப கால புருஷனோட வீட்டுல புதன் யாரு அப்படின்னா 3, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு சொந்தக்காரர். சோ புதன் வக்கரமாய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும் மாற்றங்களை நம்ம பார்க்க போறோம். ஓகே, கம்யூனிகேஷன்னா இந்த மொபைல் போன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது வந்து பேங்கிங். ஸோ இந்த பேங்கிங் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர் சேஞ்சஸ் ஆஃப் இந்த பேங்கிங் சிஸ்டம். நம்மளோட விஷயங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பணம் சேர்த்து வைப்போம், வெளியெடுப்போம், அதன் மூலியமாக இந்த விரயங்கள், இந்த பேங்க்ல இருக்கும் போதே அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப அன்ஃபேவரா இருக்கு. ஓகே, இப்ப இந்த மலைகள், சீற்றங்கள் இப்ப நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பெரிய டிசாஸ்டர்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எல்லா மாதமும் இனி வரக்கூடிய அழிவு காலத்துல எல்லாமே நடக்கதான் போகுது. ஸோ நிறைய நிலநடுக்கங்கள் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் மூலியமாக பிரச்சனை வரப்போகுது. ஸோ நிலநடுக்கமா இருந்தாலும் அதன் மூலியமாக இந்த வாட்டர் ப்ராப்ளம்ஸ், வாட்டர் நான் சொல்றேன் இந்த கடல் சார்ந்த பிரச்சனைகள், அழிவுகள் இது எல்லாமே இந்த மாதத்துல கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக போகுது. வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப நிறைய இருக்க போகுது. நடுவில் இந்த பிளாஸ்ட், ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ஆக்சிடென்ட்ஸ். இந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட். இந்த காலகட்டத்துல வக்கரமா இருக்கிறதுனால பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நல்லா ப்ரே பண்ணணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வினைகள் மூலியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகே, மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஓகே, சூப்பரா இருக்க போகுதா அப்படின்னு கேட்டா 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டார்ட்லயே கொண்டு போயிடுவோம். ஸோ பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பலன்களை எடுத்து நம்ம நிறைய பேசியாச்சு. ஓகே, பட் இருந்தாலும் அதோட ஒரு ஸ்மால் இன்ட்ரோ மட்டும் இதுக்கு நான் கொடுத்துட்றேன். மிதுன ராசிக்கு வந்து 7க்கும் 10க்கும் உரிய குரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வருகிறார். கடகத்தில் அவர் உச்சம். அப்ப உச்ச குருவோட பார்வை எதை நோக்கி செல்கிறது அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு பார்வை நோக்கி செல்கிறது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சனி வச்சு செஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னா கர்ம சனியா வர்றாரு இல்லையா. எத்தனை பேர் தொழில மூடி இருப்பீங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணிருப்பீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய இழப்பை சந்திச்சிருப்பீங்க. வருமான ரீதியாகவும் சரி, உங்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி. எங்கேயாவது கொடுத்த பணம் வந்துருமா அப்படின்னு நினைச்சாலும் எல்லாம் ஏமாத்திட்டு ஓடி இருப்பாங்க. ஓகே, நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்திக்காரகன் வீட்டுல பிறந்திருப்போமே அப்படின்னா நீங்க தான் அதிகமா ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. எவ்வளோ கால்குலேட்டிவா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு சொல்ற இடத்துல போய் அழகா வந்து என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா உங்களோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் மூலியமாவே நீங்க வந்து இழந்திருப்பீங்க. ஓகே, இந்த ஜூலை மாதத்துல எப்படி இருக்கு அப்படின்னா குரு ஜூன் 2க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அழகா கடகத்துல வந்து உட்காந்துட்டாரு.
ஓகே, இந்த ஜூலை மாதத்துல வந்து அவர் வந்து அந்த 1 மந்த் ஆஃப் டிராவல்ல நீங்க இழந்ததை திரும்ப தரக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தொழில் ரீதியா உங்களை வந்து அப்படியே பிளான் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பார். அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம். ஓகே, ஏதாவது ஒரு வகையில வந்து என்ன சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரா இருக்கா அப்படின்னு கேட்டா, கர்ம சனியா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நாம் செய்த தவறுகள் மூலியமாக அந்த கர்மாவை அனுபவிக்கக்கூடிய காலங்களில் இப்ப நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல குரு பகவான் உச்சத்திலிருந்து சனியை 10ஆம் இடமா பார்க்கிறார். ஓகே, 10ஆம் இடம் வந்து குரு வீடு தான். ஆனா அந்த இடத்துல வந்து இப்ப சனி பகவான் உட்காந்துட்டு இருக்காரு. அழகா வந்து என்ன பண்றாரு, பாக்குறாரு. அப்ப பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, சில மாற்றங்கள், இடம் மாற்றம், தொழில் மாற்றம், உங்களுடைய வேலைகள்ல மாற்றம், இல்ல உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய மேனேஜ்மெண்ட் அவங்க மாதிரி உங்களுக்கு ஃபேவரா வரக்கூடிய காலம் இதெல்லாமே வராது. இதெல்லாமே வந்து மாறும்போது என்ன அப்படின்னா, நமக்கு சில ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, இப்ப குடும்பம், வருமானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய லக்னத்துல இருந்து 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன், அந்த இடத்துல குரு உச்சமா இருக்கக்கூடிய குரு வந்திருக்காரு. அப்ப வந்து குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து சில சலசலப்புகள், சஞ்சலங்கள் ஆரம்பத்துல வரும். எப்பவுமே பாருங்க அப்படியே செம்மையா இருக்கு, ஃபேவரா இருக்கு, ஓகே வேற லெவல் யுவர் கமிட்மெண்ட் எல்லாமே செம்ம அப்படின்னு எல்லாம் சொல்றதை காட்டிலும் சில சஞ்சலம், அதாவது என்ன அப்படின்னா எடுத்தோன்னே இந்த காரியம் நடக்காத மாதிரி ஒரு சில சின்ன தடைகள் எல்லாம் வரும். ஏன்னா குரு இருக்கும் இடத்தை கெடுப்பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஜனன காலத்துல குரு இருந்தாலுமே, இப்ப கோச்சார குரு அந்த இடத்துல வந்தாலுமே, அப்போ உங்களுடைய அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த ராசிகளை அவர் கிராஸ் பண்ணும் போதுமே என்ன ஆகும் அப்படின்னா சில தடைகளை உருவாக்குவார். அப்ப பொதுவா வந்து மிதுன லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முகம், தொண்டை இதெல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் பாதிக்கப்படும். சில பேருக்கு இந்த உடம்பு போடுறது, திடீர்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல வீங்கி கிடக்கும் காலையில, இதெல்லாம் வந்து குரு பண்ணக்கூடிய விஷயம்தான். அப்போ இந்த கண்ணு வீங்கிறது, மூஞ்சி வீங்கிறது, அப்புறம் இந்த தொண்டையில வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட வீட்டுல குரு இருக்காரு இல்லையா, அந்த சளி தொந்தரவு, தேவையில்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டான்சில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கறது இந்த காலகட்டத்துல கொஞ்சம் வெளி சாப்பாடெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கொடுப்பாரு. அப்ப சந்திரனோட வீட்டுல இருக்கும்போது சந்திரன் அப்படிங்கிறது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து சில தொந்தரவுகள் ஏற்படும். ஸோ ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா நல்ல தண்ணியா வந்து என்ன சொல்றது, இந்த என்னென்ன டேட் வந்திருக்கு, எக்ஸ்பைரி எல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுடைய ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நீங்க டேக் கேர் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்ததான் வந்து ஓகே இப்போ குரு 2ல இருந்தா பணம் வரும்னு எல்லாம் சொன்னீங்களே அப்படின்னா, குரு கண்டிப்பா கொடுப்பாருங்க. தொழில் ரீதியான மாற்றங்கள் மூலியமாக உங்களோட இழப்புகளை வந்து சரி பண்றதுக்கு உண்டான எல்லா வழிகாட்டுதலும் குரு கொடுப்பார். அதுல எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. கண்டிப்பா அந்த பணத்தை நீங்க எப்படி செலவு பண்றீங்க அப்படிங்கறத முக்கியம். அப்போ நீங்க வந்து என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய ஃபேமிலி லைஃப், ஏன்னா 7க்குரியவர் அவரே தானே. ஸோ பாதகாதிபதியாக இருந்தாலுமே ஓகேங்களா. ஆனா இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சில சங்கடங்கள், தடைகள் சொன்னேன் அதெல்லாம் கொஞ்சம் அழகா மேம்போக்கா அதை அப்படியே கொஞ்சம் கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸா அந்த ப்ராப்ளம்ல நுழையாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க பண்ணும்போது நல்லா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கர்ம சனியா இருக்கும்போது இந்த மிதுன லக்னக்காரர்களை வந்து 12ஆம் இடத்தை வந்து சனி பாக்குது இல்லையா, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா விரயம், தேவையில்லாத விரயத்தை வந்து அந்த சனி பகவான் உருவாக்குவார். எப்படி உருவாக்குவார்னா கடன் மூலியமாக, மற்றவங்க மூலியமாக காசு விரயங்கள், இந்த மாதிரி அந்த காசு உபயோகமா செயல்படுமான்னு கேட்டா விரயமாயிருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்கள் இந்த ரெமெடிஸ் உங்களோட சுய ஜாதகத்துல பாருங்க. உங்களோட சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வீடான சுக்கிரனை வந்து சனி 3ஆம் பார்வையை பாக்குறாரு. அப்ப வந்து அது என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து அந்த விரயம் ஆகுறது அப்படிங்கிறது உங்களோட சுய ஜாதகத்துல பார்த்து அதுக்கான ரெமிடிஸை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்க போகுது. இப்ப சூரியனும் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே அழகா கன்ஜெக்ஷன் ஆகி போறாரு. அப்போ அந்த கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கு. அப்போ புதுசா வரக்கூடிய நபர்களால் வந்து சில பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது, புதுசா ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. இது மாதிரியான விஷயங்களை நீங்க கொஞ்சம் தெளிவா இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க இன்னுமே அப்கிரேட் பண்ணிக்கலாம்.